இன்னைக்கு கிளாஸ் 10 கெமிஸ்ட்ரியில் உள்ள பேசஸ் பார்க்க போகிறோமா. பேஸ் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதோட பிஹெச் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 7ஆக இருக்கும். அதை தொட்டு பார்த்தா சோப்பியாக இருக்கும், ஸ்லிப்பரியாக இருக்கும், ஃபீல் ஸ்லிப்பரி. அடுத்தது டிசால்வ்ஸ் ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ். என்ன செய்யும்? ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸை அதில் கரைஞ்சிடும். அதே மாதிரி யூஸ்வலி இட் ஃபார்ம்ஸ் OH மைனஸ் அயான்ஸ் இன் சொல்யூஷன். நம்ம ஆசிடில் என்ன பார்த்தோம்? இட் ஃபார்ம்ஸ் H ப்ளஸ் அயான்ஸ் இன் சொல்யூஷன். இங்கே யூஸ்வலி ஃபார்ம்ஸ் OH மைனஸ் அயான்ஸ் இன் சொல்யூஷன். அங்கே ஆசிட் நியூட்ரலைசஸ் பேசஸ், இங்கே பேசஸ் நியூட்ரலைசஸ் ஆசிட். அடுத்தது பேசஸ் அண்ட் அல்கலிஸ். பேசஸ் வந்து அக்வஸ் அம்மோனியாவில் என்ன ஆகும்? மெட்டல் ஆக்சைட்ஸ் அண்ட் மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸ். அதே மாதிரி அல்கலிஸும் அக்வஸ் அம்மோனியா, மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸ் விச் ஆர் சாலுபிள் இன் வாட்டர். நல்லா வச்சுக்கோங்க. பேசஸ்னால் மெட்டல் ஆக்சைட்ஸ் அண்ட் மெட்டல் ஹைட்ராக்சைட், அக்வஸ் அம்மோனியா. அல்கலிஸும் அக்வஸ் அம்மோனியா தான். அது போக என்னது? மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸ் which are soluble in water. Example for bases: copper 2 oxide, zinc oxide, magnesium oxide, sodium oxide, zinc hydroxide, potassium hydroxide. Alkalis example: calcium hydroxide, sodium hydroxide. So bases ஓட examples பார்த்துக்கோங்க, alkalis examples என்னென்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வென் டயக்ராமில் பார்த்தோன்னா bases and alkalis நடுவில் சென்டராக இருக்கிறது அல்கலிஸ். அல்கலிஸோட எக்ஸாம்பிள் NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு. பேசஸோட எக்ஸாம்பிள் காப்பர் 2 ஆக்சைடு, CuO. இதில் ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணுமா உனக்கு? அல்கலிஸ் எல்லாம் நம்ம பேசஸ்ன்னு சொல்லலாம், ஆனால் எல்லா பேசஸும் நம்ம அல்கலிஸ்ன்னு சொல்ல முடியாது. இதுக்கு ஒரு மெமரி டெக்னிக். நம்ம ABCD அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம், அப்படின்னா அல்கலிஸ் ஆர் பேசஸ். ஆனால் வீட்டில் எல்லா வீட்லேயும் BA படித்தவங்க இருக்க மாட்டாங்க. அப்படின்னா all bases are not alkalis. Alkalis are bases but not all bases are alkalis. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ, இதை நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்கம்மா. அடுத்தது வீக் அண்ட் வெரி ஸ்ட்ராங். வீக் வைசஸ் ஸ்ட்ராங் பேசஸ். வீக் பேசஸ் அம்மோனியா, பொட்டாசியம் கார்பனேட், சோடியம் கார்பனேட். ஸ்ட்ராங் பேசஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் பாஸ்பேட், பேரியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு. அப்படின்னா வீக் ஆசிட்ஸ்னால், வீக் பேசஸ்னால் என்ன, ஸ்ட்ராங் பேசஸ் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காமன் பேசஸோட எக்ஸாம்பிள்ஸ்: சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH, சோப்ஸ், ட்ரெயின் கிளீனர், இதெல்லாம் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு. அடுத்து மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு MgOH ட்வைஸ், ஆன்டாசிட்ஸ். அலுமினியம் ஹைட்ராக்சைடு AlOH த்ரைஸ், ஆன்டாசிட்ஸ், டியூட்ரன்ஸ். அடுத்து அம்மோனியம் ஹைட்ராக்சைடு NH4OH, அம்மோனியா. திஸ் ஆர் ஆல் த காமன் பேசஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸை யார் ஃபஸ்ட்டு அக்வஸ் சொல்யூஷனில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கன்னா இந்த 1800s கெமிக்கல் கான்செப்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த ரியாக்ஷன் ஆஃப் அக்வஸ் சொல்யூஷன். ஆர்கனிஸ்ட் டெவலப் a கான்செப்ட் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் ரெலவென்ட் டு ரியாக்ஷன்ஸ் இன் வாட்டர். அவர் என்ன சொல்கிறாரு? அதுதான் ஆர்கனேஸ் ஆசிட், ஆர்கனேஸ் பேஸுங்கிறாங்க. ஆர்கனேஸ் ஆசிட் ப்ரொடியூசஸ் ஹைட்ரஜன் அயான்ஸ் இன் வாட்டர். ஆர்கனேஸ் பேஸ் ப்ரொடியூசஸ் ஹைட்ராக்சைடு அயான்ஸ் இன் வாட்டர். H plus ions acid, OH minus ions in water வந்து பேஸ். அடுத்தது இன்னும் ப்ராடராக மோர் மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸை வந்து அதுக்கு அடுத்து டெவலப் பண்ணுறாங்க. அது யார் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிரான்ஸ்டட் லவ்ரி. அதனால் அதுக்கு பேர் ப்ரௌன்ஸ்டட் லவ்ரி ஆசிட். ப்ரௌன்ஸ்டட் லவ்ரி ஆசிட் டொனேட்ஸ் a hydrogen ion in a reaction. பிரான்ஸ்டட் லவ்ரி பேஸ் accepts a hydrogen in a reaction. அப்படின்னா ஆசிட் என்ன செய்யும்? டொனேட்ஸ் a H plus ions in a reaction. Base என்ன செய்யும்? accepts a hydrogen ion H plus ions in a reaction. ஓகேங்களாமா? அடுத்தது கான்ஜுகேட் ஆசிட், கான்ஜுகேட் பேஸ்மா. கான்ஜுகேட் ஆசிட்னா காம்பவுண்ட் ஃபார்ம்டு when an base gains a hydrogen ions. ஒரு பேஸில் ஹைட்ரஜன் அயான்ஸ், ஒரு பேஸ் ஹைட்ரஜன் அயான்ஸை கெயின் பண்ணிச்சுன்னா அதனால் ஃபார்ம் ஆகிற காம்பவுண்ட் என்ன சொல்லுவாங்க? கான்ஜுகேட் ஆசிட்மாங்கம்மா. ஒரு ஆசிட் வந்து ஹைட்ரஜன் அயனை லூஸ் பண்ணுறதுனால ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்க? கான்ஜுகேட் பேஸ்பாங்கம்மா. அப்படின்னா கான்ஜுகேட் ஆசிட்னா காம்பவுண்ட் ஃபார்ம்டு when an base gains a hydrogen ion. கான்ஜுகேட் பேஸுங்கிறது காம்பவுண்ட் ஃபார்ம்டு when an acid loses a hydrogen ion. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கலிஸ். ஏற்கனவே பார்த்து தான் ஆல்கலிஸ் ஃபீல்ஸ் சோப்பி, ஆல்கலிஸ் டேஸ்ட் பிட்டர். வாட் யூ மீன் பை பிட்டர்? பிட்டர் கார்டுனா நம்ம பாவக்காய். பாவக்காவை கடிச்சனா ஒரு டேஸ்ட் வரும் பார்த்தியா, அதுதான் பிட்டர் இன் டேஸ்ட் வாங்க. அப்படின்னா அல்கலிஸ் டேஸ்ட் பிட்டர். அதே மாதிரி அல்கலிஸ் ஃபீல் சோப்பி. சோப்பை தொட்டு பார்த்தா எப்படி வல்லுன்னு இருக்குமோ அது ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது அல்கலிஸ் சேஞ்ச் த கலர் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ். எப்படி நம்ம ஆசிடுக்கு 3 இண்டிகேட்டர் என்ன இதெல்லாம் பார்த்தோம்? ப்ளூ லிட்மஸை ரெட்டாக மாற்றும்,
ஃபினாப்திலீனில் நோ கலர் சேஞ்ச், மெத்தில் ஆரஞ்சை ரெட்டாக மாற்றும்னு சொன்னோம். அதே மாதிரி இங்கே அல்கலிஸில் ரெட் லிட்மஸை ப்ளூவாக மாற்றும், ஃபினாப்திலீனோட சேரும்போது பிங்க் ஆகும், மெத்தில் ஆரஞ்சோட சேரும்போது எல்லோ ஆகும். என்னென்னா ஒரு அல்கலிஸ் இருந்து அந்த அல்கலிஸில் ஒரு ரெட் லிட்மஸ் பேப்பரை முக்கினா ப்ளூ கலராக மாறிடும். ஃபினாப்திலீனோட இந்த பேஸை சேர்த்தனா அல்கலிஸை சேர்த்தா பிங்க் கலராக மாறிடும், மெத்தில் ஆரஞ்சோட சேர்க்கும் போது எல்லோ கலராக மாறிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்கலிஸ். An alkali reacts with an acid to produce a salt and water. Now acid plus alkali gives salt plus water. Example, copper 2 oxide plus sulfuric acid gives copper 2 sulfide plus water. Copper 2 oxide oda molecular formula CuO, sulfuric acid ku H2SO4, copper 2 sulfate ku CuSO4, water ku H2O. Apna CuO plus H2SO4 gives CuSO4 plus H2O. அடுத்த எக்ஸாம்பிள், சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிவ்ஸ் சோடியம் குளோரைட் ப்ளஸ் வாட்டர். NaOH plus HCl gives NaCl plus H2O. These are all the chemical properties of alkalis. That is acid plus alkali gives salt plus water. அதோட எக்ஸாம்பிள்ஸ். இந்த ரியாக்ஷன்ஸை தான் என்ன சொல்லுவாங்க, நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் பாங்கம்மா. இந்த ரியாக்ஷன் பிட்வீன் an alkali, alkalina base, and an acid to produce a salt and water is called neutralization. அப்படின்னா ஒரு ஆசிடும் ஒரு பேஸை சேர்ந்து சால்ட்டும் வாட்டரும் கொடுத்துச்சுன்னா அது பேர் நம்ம அந்த ரியாக்ஷன் பேர் என்ன சொல்லுவோம், நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா? பேஸோட ஆசிட் சேர்ந்தாலும் ஆசிடோட பேஸ் சேர்ந்தாலும் என்ன கிடைக்கும், சால்ட் ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும், அது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். அடுத்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, an alkali reacts with an ammonium salt to produce a salt, water and ammonia gas. Alkali plus ammonium salt gives salt plus water plus ammonia gas. Example, ammonium chloride plus sodium hydroxide gives sodium chloride plus water plus ammonia. Ammonium chloride oda molecular formula NH4Cl, sodium hydroxide NaOH, water H2O, sodium chloride NaCl, ammonia NH3. அப்படின்னா NH4Cl plus NaOH gives NaCl plus H2O plus NH3. So these are all the second chemical properties of alkalis. ஓகேங்களா? alkali plus ammonium salt gives salt plus water plus ammonia gas. மைண்டில் வச்சுக்கோங்கம்மா, அதோட எக்ஸாம்பிளும் பார்த்துக்கோங்க. அடுத்தது, an alkali reacts with a solution of metal salt to form a metal hydroxide. ஒரு alkali ஒரு metal saltோட சேரும்போது நமக்கு metal hydroxide கிடைக்கும். எக்ஸாம்பிள், iron chloride, ferrous chloride FeCl3 plus 3NaOH gives FeOH thrice plus 3NaCl. என்ன கிடைக்கும், ferrous hydroxide, red brown precipitate, precipitate which is insoluble in water. அடுத்து copper sulfate plus sodium hydroxide gives copper hydroxide plus sodium sulfate, blue precipitate கிடைக்கும். copper hydroxideங்கிறது blue precipitate. அடுத்து properties of alkalis summarize பண்ணோம்னா, alkalis feel soapy, alkalis change the color of indicators, acid plus alkali gives salt plus water, alkali plus ammonium salt gives salt plus water plus ammonia gas. அடுத்து fifth வந்து alkali plus solution of metal salt gives metal hydroxide plus salt. இதெல்லாம் properties of alkali. அடுத்து hydroxide ions and alkalis. When an alkali dissolves in water, hydroxide ions, that is OH minus ions, are produced. Example, NaOH, sodium hydroxide gives Na plus sodium ion plus OH minus hydroxide ion. Potassium hydroxide KOH gives potassium ions K plus plus OH minus hydroxide ion. Properties of alkalis are due to the presence of hydroxide ions. இது வந்து பேசஸ் alkalis அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம், அங்கே OH minus ரெண்டு ரியாக்ஷனில் இருக்கிறதுனால இது என்ன சொல்லுவாங்க, alkalisன்னு சொல்லுவாங்கம்மா. அடுத்தது, strength of alkalis. What are the two types of alkalis? Strong alkalis, weak alkalis. When the alkali is dissolved in water, all the ions are dissociated. அப்படின்னா அது strong alkalis. Most molecules remains unchanged. weak alkalis. ஏற்கனவே நம்ம ஆசிட்ஸுக்கு பார்த்த மாதிரி தான் இங்கே alkalisக்கு strong alkalis, weak alkalis. alkali தண்ணியில் கரைஞ்சிருச்சுன்னா, கம்ப்ளீட்டாக கரைஞ்சி எல்லா அயன்ஸும் டிசோசியேட்டட் ஆகிடுச்சுன்னா அது ஸ்ட்ராங் ஆசிட்ஸ், ஸ்ட்ராங் alkalis. weak alkalisனா மோஸ்ட் மாலிகுல்ஸ் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. அடுத்து, ஸ்ட்ரென்த் ஆஃப் அல்கலிஸோட ஸ்ட்ராங் அல்கலிஸோட எக்ஸாம்பிள்னு பார்த்துட்டோன்னா, சோடியம் ஹைட்ராக்சைடு கிவ்ஸ் Na plus plus OH minus, sodium positive ions plus OH minus ions.
Potassium hydroxide KOH gives K plus ions potassium plus OH minus ion hydroxide ions. இதெல்லாம் strong alkalisma. இதெல்லாம் sodium hydroxide gives Na plus plus OH minus. NaOH gives Na plus OH minus ங்கிறது strong alkalis. KOH gives K plus plus OH minus. அப்படின்னா hydroxide ions liberate பண்ணாத அது வந்து strong alkalis. அடுத்தது weak alkalis. Example ammonia plus water என்ன இருக்கும் reversible reaction. ammonium plus ammonia NH3 மா ammonium NH4 plus plus OH minus. Only a small fraction of ammonia molecules form OH minus. Only a small fraction of ammonia molecules form OH minus. இங்க அமோனியானா NH3 மா அம்மோனியம்னா NH4. அப்போ OH minus வெளியில வந்துச்சுன்னா அது வந்து alkalis. அடுத்து இந்த படத்தில் பார்த்தோன்னா pH ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. less than 7னா acidic, greater than 7னா alkalis, 7ஆக இருந்தால் நியூட்ரல். லெமன் ஜூஸுக்கு pH வேல்யூ 2.0ன்னு கொடுத்துருக்காங்க. ஒயினுக்கு pH வேல்யூ 4.0ன்னு கொடுத்துருக்காங்க. ரெயின் மலைக்கு pH வேல்யூ 5.5ன்னு கொடுத்துருக்காங்க. ஹியூமன் பிளட்டோட pH வேல்யூ வந்து 7.5, பேக்கிங் சோடாவோட pH வேல்யூ 8.5, டிட்டர்ஜென்ட்டோட pH வேல்யூ 10.0, ப்ளீச்சோட pH வேல்யூ 12.5. இந்த pH வேல்யூலாம் பார்த்துக்கோங்கம்மா. அப்படின்னா 7 அப்படின்னா என்ன இருக்கும் அது ரெயின் வாட்டரோட pH வேல்யூ வந்து 7. ஆனால் ஆப்டிமல் ரேஞ்ச் ஃபார் மோஸ்ட் லைஃப் என்னென்னா pH வேல்யூ எங்கேருந்து எங்கே இருக்கும் 6.5லேருந்து 8.2 வரைக்கும் இருக்குமா. இதுதான் pH ஸ்கேல் ஃபார் வேரியஸ் சப்ஸ்டன்சஸ். அடுத்தது இங்கே pH ஆஃப் காமன் சப்ஸ்டன்சஸ் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் 1.0 m. அடுத்தது கேஸ்ட்ரிக் ஜூஸ் 1.8, லெமன் ஜூஸ் 2.2, வினிகர் 2.8. அடுத்தது பிவரேஜஸ் 3.0, ஆரஞ்சு 3.5, ஆப்பிள் ஜூஸ் 3.8, டொமேட்டோ 4.2, காஃபி 5.0. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க சாயில் 5.5, பிரெட்டு 5.5, பொட்டேட்டோ 5.8, லைமு 6.0, மில்க்கு 6.4, வாட்டர் pure water 7.0, drinking water 7.1, blood 7.4, detergents 8 to 9. அடுத்தது என்னமா கொடுத்துருக்காங்க sea water 8.5, milk of magnesia 10.5, ammonia 11.0, bleach 12.0. அப்படின்னா 1 m sodium hydroxide 14.0 கொடுத்துருக்காங்கம்மா. இதெல்லாம் pH of common substances. அடுத்து ரியாக்ஷன்ஸ் வித் இண்டிகேட்டர்ஸ்னு எடுத்துட்டோம்னா ஃபினாப்திலின் ஆசிட் கலர் என்ன ஆயிரும் கலர்லெஸ், நியூட்ரல் கலரு ஃப்ரூட் ஃபெயின் பிங்க், பேஸ் கலரு டார்க் பிங்க்குமா. அடுத்தது ப்ரொமோத்தபிள் ப்ளூ அப்படிங்கும்போது ஆசிட் கலர் என்ன ஆயிரும் எல்லோ கலராக மாறிடும், நியூட்ரல் கலரு க்ரீனாக மாறிடும், பேஸ் கலர் வந்து ப்ளூமா. அடுத்து லிட்மஸ் பேப்பர் ஆசிட் என்ன செய்யும் ப்ளூ லிட்மஸை ரெட்டாக மாற்றும், பேஸு ரெட் லிட்மஸை ப்ளூவாக மாற்றும். அப்படின்னா நியூட்ரல் கலராக இருந்தால் லிட்மஸ் பேப்பரில் எந்த சேஞ்சும் இருக்காது. அப்படிங்கும்போது ஃபினாப்திலின் ஆசிடோட ஃபினாப்திலின் சேர்க்கும்போது கலர்லெஸ்மா, அதை பேஸை சேர்க்கும்போது டார்க் பிங்க். அடுத்தது pH பேப்பர் சேஞ்சஸ் கலர் டு இண்டிகேட் ஏ ஸ்பெசிஃபிக் pH வேல்யூ. இந்த pH பேப்பரை முத கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா SPL சோரன்சன். இந்த pH பேப்பரை கண்டுபிடிச்சவர் யார் SPL சோரன்சன்கிறவர் தான் இந்த pH பேப்பரை கண்டுபிடிக்கிறாருமா. அடுத்து buffers. A buffer is a solution that resists changes in pH when small amount of acid and bases are added. இப்போ என்ன செய்யும் பஃபருங்கிறது அது ஒரு ரெசிஸ்டன்ஸ்மா. என்ன செய்யும் pHோட இதை மாற்றும் கலரை மாற்றும். அப்படின்னா என்ன இருக்கும் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆசிடையோ பேஸையோ நம்ம ஆட் பண்ணும்போது பஃபரில் என்ன செய்யும் அந்த கலர் சேஞ்ச் பண்ணும். சரிங்களா. pHனா என்ன பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அயான்மா. Situations in which pH is controlled. pH எங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம்னா ஹார்ட் பேர்ன், நெஞ்செரிச்சல், பிளான்டிங் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ், ஃபிஷ் டேங்க்ஸ் அண்ட் பாண்ட்ஸ், பிளட், ஸ்விம்மிங் பூல், இங்கெல்லாம் என்ன செய்வாங்க pH கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி pH கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அசிடிட்டி ஆகிடக்கூடாது. ஸ்விம்மிங் பூலாக இருந்தால் உள்ளே போனோம்னா தோல் அரிப்பு ஏற்படக்கூடாது. அப்படின்னா என்ன செய்வாங்க pH கண்ட்ரோல் பண்ணணும். நெஞ்செரிச்சல் அப்படின்னா ஆசிடிட்டி ஆச்சுன்னா பேஸை போட்டு அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஆசிட் ப்ளஸ் பேஸ் கிவ்ஸ் நியூட்ரலைசேஷன். அப்படின்னா சுச்சுவேஷன் இன் விச் pH இஸ் கண்ட்ரோல்டுன்னு கீழே கொடுத்துருக்காங்க. ஆசிட் அண்ட் பேசஸ் இன் சொல்யூஷன். இப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl ப்ளஸ் வாட்டர் H2O gives H3O ++ Cl-.
இந்த H3O ப்ளஸ்னா ஹைட்ரோனியம் அயான்ஸ்மா, Cl மைனஸ்னா குளோரைட் அயான்ஸ். அப்படின்னா மோர் ஹைட்ரோனியம் அயான்ஸ் மோர் அசிடிக். Sodium hydroxide in water gives Na plus OH minusமா. More hydroxide ions more basic. OH minus அதிகமாக இருந்தால் more basic. அங்கே ஹைட்ரோனியம் அயான்ஸ் அதிகமாக இருந்தால் மோர் அசிடிக்குங்கிற மாதிரி இங்கே ஹைட்ராக்சைடு அதிகமாக இருந்ததுன்னா அது மோர் பேசிக். அடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிவ்ஸ் சோடியம் குளோரைட் ப்ளஸ் HOH. NaOH ப்ளஸ் HCl gives NaCl ப்ளஸ் HOH. ஆசிட் ப்ளஸ் பேஸ் yields டைப் ஆஃப் சால்ட் அண்ட் வாட்டர். அடுத்தது அமோனியா NH3 ப்ளஸ் வாட்டர் H2O gives NH4 ப்ளஸ் OH மைனஸ். அமோனியா ப்ளஸ் வாட்டர் yields அமோனியம் அண்ட் ஹைட்ராக்சைடு அயான்ஸ்மா. அடுத்தது ஆசிட் ரைன். Pollution in the air, that is sulfur dioxide, carbon dioxide, nitrogen dioxide combines with water to form various acid. இதுதான் ஆசிட் ரைன் பாங்க. CO2 plus H2O gives H2CO3. என்னமா கார்பன் டை ஆக்சைடோட வாட்டர் சேர்ந்துச்சுன்னா கார்போனிக் ஆசிட் கிடைக்கும், அதான் ஆசிட் ரைன். ஓகேம்மா. அடுத்தது rapid changes in pH can kill fish and other organisms in lakes and streamsமா. என்ன செய்யும், pH வேல்யூ மாறுறதுனால அது இந்த லேக்ஸ்லேயும் ஸ்ட்ரீம்ஸில் இருக்கிற மீன்களையும் மற்ற உயிரினங்களையும் அழிக்கக்கூடிய தன்மை இருக்குமா. அடுத்து சாயில் pH இஸ் அஃபெக்டட் அண்ட் கேன் கில் பிளான்ட்ஸ் அண்ட் கிரியேட் சிங்க் ஹோல்ஸ். மண்ணையும் பாதிக்கும், இந்த pH வேல்யூ மாறுறதுனால மண்ணும் பாதிக்கும். யூசஸ் ஆஃப் பேசஸ் அண்ட் ஆல்கலிஸ் மெயின்லி ஃபார் 2 ரீசன்ஸ். ஒன்று நியூட்ரலைஸ் ஆசிட்ஸ், அடுத்தது ரிமூவ் கிரீஸ். இந்த ரெண்டு இதுக்காண்டி தான் நமக்கு இந்த பேசஸ் அண்ட் ஆல்கலிஸ் யூஸ் ஆகுது. நியூட்ரலைஸ் ஆசிட் எக்ஸாம்பிள் வந்து டூத் பேஸ்ட். நம்ம காலையிலேயே என்ன செய்கிறோம், நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் ஆரம்பிச்சிடும். பல்லு தேய்க்காமல் இருந்தால் வாய் என்ன ஆயிரும், ஆசிட் ஆயிரும். அந்த டூத் பேஸ்ட்டு பேஸு, இந்த ரெண்டு சேர்ந்தா அது வந்து நியூட்ரலைஸ் ஆயிரும். அப்படின்னா டூத் பேஸ்ட் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அது நியூட்ரலைஸ் ஆசிட்ஸ். அடுத்து ஆன்டாசிட்ஸ், நெஞ்செரிச்சல் மாதிரி இருந்ததுன்னா நம்ம இது என்ன செய்வோம், அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஜெலசில் இதெல்லாம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. அடுத்தது இந்த ரிமூவ் கிரீஸ், அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா சோப்பு, ஃப்ளோர் கிளீனர்ஸ். அடுத்தது இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ராங் ஆல்கலி சோடியம் ஹைட்ராக்சைடு. இந்த இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, சோப்பு, நம்ம துணி துவைக்கிற சோப்பு, மேலுக்கு போடுற சோப்பு, இதெல்லாம் ரிமூவ் கிரீஸ். ஃப்ளோர் கிளீனர்ஸ் இதெல்லாம் என்ன ஆயிரும், ஸ்ட்ராங் ஆல்கலி சோடியம் ஹைட்ராக்சைடு. அடுத்தது கிளீனர்ஸ் ஃபார் கிளாஸ் விண்டோஸ், அது வீக் ஆல்கலி அமோனியா. கண்ணாடியை துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது வீக் ஆல்கலி, அது வந்து அமோனியா. அடுத்து யூசஸ் ஆஃப் ஆல்கலிஸ், சோடியம் ஹைட்ராக்சைடோட காமன் நேம் என்னென்னா காஸ்டிக் சோடாமா. அடுத்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட காமன் நேம் காஸ்டிக் பொட்டாஸ். கால்சியம் ஹைட்ராக்சைடோட காமன் நேம் ஸ்லாக் லைம். அக்வஸ் அமோனியா, அமோனியா சொல்யூஷன். வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு, தட் இஸ் காஸ்டிக் சோடான்னு பார்த்தோன்னா மேக்கிங் சோப், வாஷிங் பவுடர், ட்ரெயின் கிளீனர். அடுத்தது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து மேக்கிங் பெயிண்ட் ரிமூவர்ஸ், டை ஃபார் ஃபேப்ரிக். கால்சியம் ஹைட்ராக்சைடு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரெடியூசிங் அசிடிட்டி ஆஃப் சாயில் அண்ட் மேக்கிங் வாட்டர். அடுத்து அக்வஸ் அமோனியா எங்கே யூஸ் பண்ணுறாங்க, அமோனியா சொல்யூஷன் வந்து மேக்கிங் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல்டு கிளீனிங் லிக்விட்ஸாக யூஸ் ஆகுதுமா. அடுத்து ஆல்கலிஸ், சோடியம் ஹைட்ராக்சைடு ஏற்கனவே சொன்னதா, சோடியம் ஹைட்ராக்சைடு காஸ்டிக் சோடா, மேக்கிங் சோப்பு, வாஷிங் பவுடர், ட்ரை கிளீனர்ஸ். அடுத்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அதோட யூஸ் என்னென்னு பார்த்தாச்சு, கால்சியம் ஹைட்ராக்சைடோட யூஸ் பார்த்தாச்சு, அக்வஸ் அமோனியாவோட யூஸஸும் பார்த்தாச்சுமா. இது வரைக்கும் பேசஸ்னால் என்ன, அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தாச்சு. இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பார்த்தாச்சு, பேசஸை தரவாக படித்தாச்சுமா. ஓகே, அடுத்து இன்னும் சால்ட் இருக்குது, சால்ட்டை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.